Welcome to all. Today we are discussing about CSR NET syllabus of the pattern. So 4 topics we are discussing about the terms. First we are discussing first unit real analysis. So first topic the syllabus based on elementary set theory. What is elementary set theory? Elementary set theory means what is set? First we have to discussing about set. A collection of objects, well defined objects. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டை வந்து டிஃபைன் பண்ணுற செட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு நல்ல ஒரு வெல் டிஃபைன் ஆப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ் டிஃபைன் பண்ணுறது, ஒரு கிளாஸில் அப்ராப்ரியேட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ நம்ம நல்லா டிஃபைன் பண்ணுற டேர்ம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த செட்டில் வந்து ஆப்ஜெக்ட்ஸுங்கிற கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் தான் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்ஸ்? ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸ், மெம்பர்ஸ், ஸோ அதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ், இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு செட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு எம்டி செட் இருக்காது, கண்டிப்பாக அது நான் எம்டி செட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த செட்டில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் என்னென்னா ஒரு கம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்ஸை பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்ரேஷன் ஆஃப் செட்ஸில் யூனியன் பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் என்னன்னா செட்டில் எப்படி யூனியனை டிஃபைன் பண்ணியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இஃப் 2 செட் எடுத்துக்கிறாங்க, ஏ அண்ட் பிங்கிறது 2 செட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி யூனியன் ஆஃப் த டேர்ம்ஸ் செட்டை டிஃபைன் பண்ணுறோம்னா ஏ யூனியன் பி அப்படின்னு டிஃபைன் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு செட் டிஃபைன் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங் டு பி. நம்ம யூனியனால நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏவும் இருக்கலாம் ஆர் பியும் இருக்கலாம், ரெண்டு சேர்ந்தும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏ ஈக்குவல் டு 1,2,3 அண்ட் பி ஈக்குவல் டு 4,5 கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம ஏ யூனியன் பி எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1,2,3,4,5. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதே போல இன்டர்செக்ஷன் நம்ம டிஃபைன் பண்றோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 செட்ஸ் டிஃபைன் பண்றாங்க, அதை ஏ இன்டர்செக்ஷன் பி ஒன்னு ஏ இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னன்னா அண்ட் இன்னொன்னு பி மட்டும் தான் எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி. ஸோ இதுல ரெண்டுலயும் ஏ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது என்ன எடுத்துக்குவோம், காமனா இருக்க நம்பர் மட்டும் தான் நம்ம அதில் எழுத முடியும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ சச் தட் ஏ பிலாங் டு எக்ஸ் பிலாங் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங் டு பின்னு சொல்றது. ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இஃப் பி ஈக்குவல் டு ஒய் கமா கே கமா எல்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம எப்படி சொல்லலாம், ஸோ காமனா இருக்க நம்பரை மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஒய் கமா கே அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இன்டர்செக்ஷனாலே நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. எம்டி செட். எம்டி செட் அப்படின்னா அந்த செட்ல எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லலாம், எம்டி செட். எ செட் விச் ஹேஸ் நோ எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்டர்செக்ஷன்ல வச்சு ஒரு எம்டி செட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு செட்ல 1,2 இன்னொரு செட்ல 3,4. நம்ம இன்டர்செக்ஷன் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், காமனா இருக்க நம்ம மட்டும் நம்ம இன்டர்செக்ஷன்ல காமன் எலமெண்ட் மட்டும் தான் we have to take. ஸோ இதுல என்னன்னா ஒரு செட்ல வந்து 1,2 இருக்கு, இன்னொரு செட்ல வந்து 3,4. அப்ப இன்டர்செக்ஷன் பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பா என்ன வரும், எம்டி செட் தான் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்த்திருக்கேன். இப்போ இன்டர்செக்ஷன்ல வந்து ஏ இன்டர்செக்ஷன் எம்டி செட்டோட நான் டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ரெண்டுக்குமே காமன் கிடையாது. அப்ப என்னவா இருக்கும் அந்த செட்டு, எம்டியா தான் இருக்கும். இதுவே யூனியன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கண்டிப்பா ரெண்டு செட்டுமே ஜாயின் பண்ணி எழுதுவோம். அப்ப ஏ யூனியன் பி எம்டி செட் எழுதுனா கண்டிப்பா அதுல என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், ஏ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதான் நான் வந்து எம்டி செட்ல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ பி மைனஸ் ஏங்கிற ஒரு டேர்ம்ல பாருங்க டெஃபினிஷன்ல, அதாவது நான் இப்போ அதை வென் டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். 2 செட் எடுத்துக்கிறேன். இப்போ செட் ஏ அண்ட் பி, தென் பி மைனஸ் ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி. அப்போ பி மைனஸ் ஏ அப்படின்னா நான் வென் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு வென் டயக்ராம்ல ஏ செட்டும் பி செட்டும் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு பி மைனஸ் ஏ எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த செட்ல கண்டிப்பா ஏ பி மைனஸ் ஏனா பி மட்டும் தான் இருக்கணும், ஏவை என்ன பண்ணணும் நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ தட் இஸ் அப்ப உனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், ஏ பி மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். கண்டிப்பா என்ன எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது அந்த இடத்துல, ஏங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது, நாட் இன் ஏ. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி மைனஸ் ஏங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம என்னன்னா யூசிங் டு டெஃபினிஷன் எதில் பார்க்க போறோம்னா அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் இந்த செட்ஸுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கண்டைன்டுக்கும் கண்டைன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் த செட் பி. அதாவது ஒரு செட்டில் வந்து ஒரு செட் ஏ நான் டிஃபைன் பண்றேன், இன்னொரு செட்டு நான் பின்னு டிஃபைன் பண்றேன். ஆனா நான் எடுக்கிற ஏங்கிற எலமெண்ட் வந்து கண்டிப்பா பியில் இருக்கிற எலமெண்ட்லயும் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏ கண்டைன்ட் பின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு நான் சம் எக்ஸாம்பிள் எழுதுறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு 1 2 3 மட்டும் எடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கிறேன்னா 1 2 3 4 5.
ஸோ பிங்கிறது ஒரு பிக் செட்டு. அந்த செட்டில் நான் எப்படி எழுதுனா ஏங்கிற எலமெண்ட் வந்து எதுக்குள்ளே எடுத்திருக்கேன்னா பிங்கிற செட்டுக்குள்ளே எடுத்திருக்கேன். அதை நான் எப்படி ரைட் பண்ணிருக்கேன்னா ஏ கண்டெய்ன்ட் பி, தட் இஸ் அப்படி சொல்லலாம், தி ரீடர்ஸ் ஏ கண்டெய்ன்ட் இன் பி. இதுவே நான் கண்டிஷன் இப்படி எழுதுறேன், இட் மீன்ஸ் தட் பி contains A. சப்போஸ் நான் இந்த செட்டோட டேர்ம் இப்படி நான் டிஃபைன் பண்றேன், இந்த சிம்பிளோட டேர்ம் நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா அந்த சப்செட் ஆஃப் த டேர்ம் எப்படி இருக்கும்னா B contains in A. அப்ப நான் என்ன எப்படி எடுத்துக்கிறேன் செட், இதே சேம் தான். ஸோ சேம் நான் எப்படி சொல்றேன்னா contained அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணணும் சிம்பிளை, contains அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள். காம்ப்ளிமெண்ட் பாருங்க, இப்போ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அது நெகேஷன் மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஸோ சம் ஆஃப் த செட்ஸ் ஏ சப்செட் ஏ பி சி ஆர்னு ஒரு பிக் செட்டுக்குள்ள இந்த செட் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் செட்டு எந்த செட் அதிகமாக பிங்கிற ஏங்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிற மாதிரி, அதே போல இங்கே நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா செட் ஏபிசி எல்லாமே எதுலன்னா எஸ்ங்கிற ஒரு பெரிய செட்டில் எடுத்துக்கிறேன். எப்போ நான் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவேன்னா நான் எடுத்துக்கிற பிக் செட்ல இருந்து அந்த செட்டை நெகேஷன் பண்ணி காட்டியிருந்தேன்னா அதை நான் என்னன்னு சொல்லணும்னா காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வெண்டைகள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் வந்து எஸ்ங்கிற ஒரு பிக் செட் எடுத்திருக்கேன், இப்போ எனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா எஸ் மைனஸ் ஏங்கிறதான் காம்ப்ளிமெண்ட். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எஸ்ல இருந்து அந்த ஏங்கிற செட்டை நெக்லெக்ட் பண்ணி காட்டினதுனால எனக்கு அதுல இருந்து அந்த ஏங்கிறதான் காம்ப்ளிமெண்ட். அதை எப்படி வெண்டே நம்ம டிஃபைன் பண்ணிருக்க பாருங்க. ஸோ நார்மலாக ஒரு யூனிவர்ஸ் செட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம் எஸ்ங்கிறது, அந்த செட்டுக்குள்ள ஏங்கிற ஒரு செட்டு நான் டிஃபைன் பண்றேன். இப்போ என்னன்னா இந்த டேர்ம்ல இருந்து நான் வந்து ஏவை நெக்லெக்ட் பண்ணி காட்டினா இருக்கிற மிச்சருக்கு பார்ட்டை வந்து நான் என்னன்னு சொல்லணும்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த டேர்ம்னு சொல்லலாம். அப்போ அதை நான் என்ன நோட்டேட் பண்ணிட்டேன்னா ஏ டேஷ் நோட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நார்மலாக எஸ் மைனஸ் ஏவை நான் எப்படி நோட்டேட் பண்ணிங்கன்னா ஏ டேஷ்னு அதான் சொல்லியிருக்கேன். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு யூனிவர்சல் செட்டில் எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், ஏவும் இருக்கும் ஏ டேஷும் ரெண்டுமே இருக்கும். எஸ்ங்கிற யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன இருக்கும், ஏவும் இருக்கும் ஏ டேஷ் இருக்கும். ஸோ நான் காம்ப்ளிமெண்ட்டை சொல்லும் போது நான் எப்படி சொல்லுவேன்னா அந்த எஸ்ல இருந்து ஏங்கிற செட்டை நெக்லெக்ட் பண்ணி காட்டினா மைனஸ் பண்ணி காட்டினா அந்த மிச்சருக்கு என்ன பார்ட்டோ அதை நான் என்னன்னு சொல்லணும்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த டேர்ம், தட் இஸ் ஏ டேஷ்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு தியரம்ல சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு டி மார்கன்ஸ் தியரம் மாதிரி ஏ யூனியன் பி ஏ கமா பி ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னா ஒரு பிக் செட் எஸ்ல எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ரெண்டு கண்டிஷன் ப்ரூவ் ஆயிரு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு சொல்லலாம். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் எப்படி சொல்லலாம்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ங்கிற ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது டி மார்கன்ஸ் தியரம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா செட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ்ல என்னென்ன டெஃபினிஷன், எம்டி செட்டுனா என்ன, செட்டுனா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஸோ சம் ஆஃப் த சிம்பிள்ஸ், ஆப்ரேஷன் ஆஃப் த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன லிசன் பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். இஃப் ஈச் செட், அதாவது இஃப் ஈச் எலமெண்ட் எக்ஸ் இஸ் கரஸ்பாண்ட் டு ஒன் அண்ட் ஒன்லி டு வேல்யூ ஒய் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அதை ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். இப்போ நார்மலாக நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், நான் எஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்க அதை நான் வந்து மேப்பிங் பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பா மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ ஒரு மேப்பிங்ல எக்ஸிஸ்ட் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்க, எஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஏங்கிற ஒரு டொமைனும் பிங்கிற ஒரு கோடொமைனும் நான் எக்ஸிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பாருங்க மேப்பை டிஃபைன் பண்ணுங்க, எஸ் ஃப்ரம் x tends to y. இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டெஃபினிஷன் பாருங்க, if each x their correspond to one and only value of y. அப்ப எனக்கு கரஸ்பாண்டிங்கா ஏல இருக்க ஒரு செட்ல இருக்க அந்த எலிமெண்ட் வந்து each of the one element வந்து கண்டிப்பா பில இருக்க ஒரு கோடமைனோட கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் சொல்லலாம். அது எது மூலம் சொல்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த டேர்ம் ஃபங்க்ஷன் சொல்றேன். பாருங்க ஒரு டிஃபைன் பண்ணிருக்கேன், உங்களுக்கே ஒரு மேப்பிங் போட்டு காட்டுறேன். எஸ் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பி, ஏங்கிற ஒரு செட் ஃபுல்லா பிங்கிற ஒரு செட் ஃபுல்லா, இது ரெண்டையும் மேப் பண்றதுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, எக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு, எக்ஸ் வந்து ஒய்க்கு ஈக்குவலா இருக்கு, ஒய் வந்து ஒய்க்கு ஈக்குவலா இருக்கு, இசட் வந்து இசட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ நான் கண்டிப்பா மேப்பை டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கொண்டு வர முடியும்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா கண்டிப்பா we have to use in two member of set, ஒன்னு A and B. If A and B are sets, then the Cartesian product of A and B எப்படி டினோட் பண்றோம்னா கிராஸ் ப்ராடக்ட்ல தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். சோ அதை எப்படி டினோட் பண்றோம், A cross B. அந்த செட்டை எப்படி டிஃபைன் பண்றோம்னா ஆர்டர் பேர்ல அதை மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஏன்னா ரெண்டு செட்டையுமே யூஸ் பண்றதுனால அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா ஆர்டர் பேர்ல தான் நம்ம டிஃபைன் பண்றோம். அந்த டேர்ம் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க, A cross B equal to A comma B such that அந்த ஏங்கிற ஸ்மால் ஏங்கிற எலிமெண்ட் வந்து பிலாங் டு கேபிட்டல் ஏயும் பிங்கிற எலிமெண்ட் வந்து பிலாங் டு கேபிட்டல் பிலையும் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. சோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம்னா
Next பாருங்க, a function f from a tends to b is a subset of a cross b. ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஒரு சப்செட்டை டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன்ல ரெண்டு செட் எடுக்கிறேன். அந்த செட்டை எதுல டிஃபைன் பண்றேன் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a cross b குள்ள டிஃபைன் பண்றேன். இப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு டொமைன்ல இருக்க எலிமெண்ட் வந்து கோடொமைனோட எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா டிஃபைன் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேப்பிங் போட்டு காட்டிருக்கேன் பாருங்க. ஏ ஃப்ரம் ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிற செட்டு, நான் ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட மேப் பண்ணிருக்கேன். இப்போ என்னன்னா எஃப் ஆஃப் ஏங்கிற எலிமெண்ட்ல எது இருக்கு, எக்ஸ் பிலாங் டு ஏல இருக்கும், ஏ பிலாங் டு ஏல இருக்கும், பி பிலாங் டு ஏல தான் இருக்கும். அதே போல பிங்கிற செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு, ஒய் 1 2 இருக்கு. ஸோ அதே எலிமெண்ட்ஸ்ல என்னன்னா ஒய் வந்து பிலாங் டு பில இருக்கும், 1 பிலாங் டு பில இருக்கும், 2 பிலாங் டு பில இருக்கும். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட் நான் வந்து எப்படி மேப் பண்ணிருக்கேன் பாருங்க. f of x is equal to y ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப f of x is equal to y னா கண்டிப்பா அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இமேஜ்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு இதுல என்னன்னா மேப்பிங்ல டொமைன் கோடொமைன் நம்ம எப்படி சொல்றோமோ அதே போல இமேஜும் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். எப்ப நம்ம இமேஜ்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனோட டொமைன்ல இருக்க எலிமெண்ட் வந்து கோடொமைன்ல எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அதை நான் என்னன்னு சொல்ல முடியும்னா இமேஜா இருக்குன்னு சொல்ல முடியும். சோ அந்த f of x is equal to y, அந்த yங்கிறது என்னன்னா is a image of x அண்டர் எதுல டிஃபைன் பண்ணிருக்கேன், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ரேஞ்சுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பொசிஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். இப்போ நார்மலா எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இது வரைக்கும் நம்ம சொல்லி காட்டணும். ஸோ அதில் மேப்பிங்ல வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே எப்படி இருக்கு, ரேஞ்ச் என்ன, இமேஜ் என்ன, கோடொமைன் என்ன, டொமைன் என்ன அப்படிங்கறதெல்லாம் மேப்பிங்ல பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அதை ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு பேர் தான் காம்போசிஷன். இஃப் f from a tends to b and g from b tends to c, then we have to define the function. எப்படி டிஃபைன் பண்றாங்க, g composition f. சோ அப்ப ரெண்டு ஃபங்க்ஷனை நான் வந்து மல்டிப்ளை பண்றேன், கம்பேர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம காம்போசிஷன் சொல்றோம். சோ g composition f is equal to, அதோட டெஃபினிஷன் என்ன பாருங்க, g composition f is equal to g of f of x, g into f of x நம்ம சொல்றோம். if f of x ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க, f of x is equal to 1 plus sin x ன்னு கொடுத்திருக்கேன். for the limit of the term உங்களுக்கு என்னது, minus x minus infinity to less than x less than infinityங்கிறது. g of xங்கிறத டேர்ம் நான் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா x ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். அதோட லிமிட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 less than or equal to x less than or equal to infinity ன்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் காம்போசிஷன்ல எப்படி நான் கண்டிஷன் டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டாங்க. சோ g composition f is equal to g of f of x நம்ம டெஃபினிஷன் தெரியும். அப்ப g of f of x நமக்கு என்னது 1 plus sin x. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு, g of அந்த xங்கிற டேர்மா இருக்கு. அப்ப g of x க்கு ஆல்ரெடி நான் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, g of x is equal to x ஸ்கொயர். அப்ப 1 plus sin x ஹோல் ஸ்கொயர். சோ நமக்கு a plus b ஹோல் ஸ்கொயர் மெத்தட்ல நம்ம டிஃபைன் பண்ணா 1 plus sin square x plus 2 sin x. சோ இதுதான் கண்டிஷன். சோ இந்த லிமிட் ஆஃப் த டேர்ம் என்னன்னா இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் நமக்கு டிஃபைன் ஆயிடுச்சு. சோ அப்ப ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணுங்கன்னா சோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா g composition f ஓட டெஃபினிஷன் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்ன, ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். இப்பதான் நம்ம டாபிக் உள்ளே உள்ள போறோம். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு क्वेश्चनல என்னன்னா if r is a real value functions, f is a real value function நம்ம சொல்றாங்க. so what is the real valued function? real valued function நம்ம எடுக்கிற எந்த ஒரு செட்டும் ரியல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி, ரியல் நம்பர் இருக்கிற மாதிரி டிஃபைன் பண்றதுதான் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றது. பாருங்க டெஃபினிஷன், the range of a given function is contained in the set of all real numbers. அப்ப ரேஞ்ச் நம்ம ரேஞ்ச்னு இப்பதான் நம்ம பார்த்தோம். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்றேன், அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க டேர்ம்ஸ் நம்ம எப்படி ஈக்குவல் டு கொண்டு வரோம்னா ஒரு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ f of x is equal to y ன்னு சொல்றேன். அப்படின்னா இப்போ இந்த f of xங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து நான் எதுக்கு சொல்றேன், yங்கிற ரியல் நம்பருக்கு சொல்ற மாதிரி சொன்னாதான் அது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். நான் இப்போ வந்து ஒரு நேச்சுரல் நம்பரை யூஸ் பண்றேன், ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் நம்பரை யூஸ் பண்றேன். ரியல் நம்பரை எதுக்கு நான் கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னா ரியல் நம்பருக்கு சொல்லணும். இப்போ மேப்ல f from n tends to r, நான் இங்க கொடுத்திருக்கிறது ஏன்னு கொடுத்திருக்கேன். f from n tends to r னா நான் நேச்சுரல் நம்பரையும் எப்படி கொண்டு வரணும், எதுக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் ரியல் நம்பருக்கு நான் ஈக்குவல் பண்ணணும். சோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்றோம். சோ f from a tends to r we call as f is a real valued function. சோ இந்த ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ல அண்டர் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் எல்லா கண்டிஷனும் கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்ணும்போது we must satisfied for that all real value function. if f plus g or f minus g and f divides g or f so இந்த f g multiplication, addition, subtractions
டிவிஷன்ஸ் எல்லாமே எதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்லேயே ஸோ மேப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் மேக்ஸிமம் மினிமங்கிற கண்டிஷன்ஸ் வச்சு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இஃப் எஃப் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு ஆர் அண்ட் ஜி ஃப்ரம் ஏ டென்ஸ் டு ஆர் ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. இதில் மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜினா என்ன அண்ட் மினிமம் ஆஃப் எஃப் கமா ஜினா என்ன அப்படிங்கிறத ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜி எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் நம்ம என்ன பண்ணால் சேம் மினிமம் ஆஃப் எஃப் கமா ஜியை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, இப்போ மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜியை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ நம்ம we have to use in the formula if a comma b are the real numbers, the formula of term என்னன்னா maximum of a comma b க்கு என்ன formula அப்படின்னா பாருங்க, modulus of a minus b plus a plus b divided by 2. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா பிக்கு ஃபார்முலா. மினிமம் ஆஃப் ஏ கமா பிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பிளஸ் a plus b divided by 2. ஸோ இதுதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் ஏ கமா பிக்கு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா பின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மினிமம் ஆஃப் ஏ கமா பிக்கும் மினிமம் டேர்ம்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ. Welcome to all. Today we are discussing about CSR NET syllabus of the pattern. So 4 topics we are discussing about the terms. First we are discussing first unit real analysis. So first topic the syllabus based on elementary set theory. What is elementary set theory? Elementary set theory means what is set. First we have to discussing about set. A collection of objects, well defined objects. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டை வந்து டிஃபைன் பண்ணுற செட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு நல்ல ஒரு வெல் டிஃபைன் ஆப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ் டிஃபைன் பண்ணுறது, ஒரு கிளாஸில் அப்ராப்ரியேட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ நம்ம நல்லா டிஃபைன் பண்ணுற டேர்ம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த செட்டில் வந்து ஆப்ஜெக்ட்ஸுங்கிற கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் தான் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்ஸ்? ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸ், மெம்பர்ஸ், ஸோ அதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு செட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு எம்டி செட் இருக்காது, கண்டிப்பாக அது நான் எம்டி செட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த செட்டில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும், நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஸோ அந்த செட்டில் வந்து நம்ம சம் ஆஃப் த டேர்ம்ஸ் எல்லாம் யூனியன், இன்டர்செக்ஷன், சம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்ஸை பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்ரேஷன் ஆஃப் செட்ஸில் யூனியன் பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் என்னன்னா செட்டில் எப்படி யூனியனை டிஃபைன் பண்ணியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இஃப் ரெண்டு செட் எடுத்துக்கிறாங்க, ஏ அண்ட் பிங்கிறது 2 செட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி யூனியன் ஆஃப் த டேர்ம்ஸ் செட்டை டிஃபைன் பண்ணுறோம்னா ஏ யூனியன் பி அப்படின்னு டிஃபைன் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு செட் டிஃபைன் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங் டு பி. நம்ம யூனியனால நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏவும் இருக்கலாம் ஆர் பியும் இருக்கலாம், ரெண்டு சேர்ந்தும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1,2,3 அண்ட் பி ஈக்குவல் டு 4,5 கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம ஏ யூனியன் பி எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1,2,3,4,5. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதே போல இன்டர்செக்ஷன் நம்ம டிஃபைன் பண்றோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 செட்ஸ் டிஃபைன் பண்றாங்க, அதை ஏ இன்டர்செக்ஷன் பினா நம்ம எப்படி சொல்லுவோம், ஏ அண்ட் பி. ஒன்று ஏ இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னன்னா அண்டு இன்னொன்று பி மட்டும் தான் எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி. ஸோ இதில் ரெண்டுலையும் ஏ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது என்ன எடுத்துக்குவோம், காமனாக இருக்க நம்பர் மட்டும்தான் நம்ம அதில் எழுத முடியும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ சச் தட் ஏ பிலாங் டு எக்ஸ் பிலாங் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங் டு பின்னு சொல்றது. ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இஃப் பி ஈக்குவல் டு ஒய் கமா கே கமா எல்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம எப்படி சொல்லலாம், ஸோ காமனாக இருக்க நம்பரை மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஒய் கமா கே அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இன்டர்செக்ஷனாலே நமக்கு என்ன காமனா இருக்க நம்பர்ஸ் வந்தா மட்டும்தான் அது இன்டர்செக்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். சப்போஸ் அதுல வந்து காமனா இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்டர்செக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஹேஸ் நத்திங் இன் இட். அப்ப அதுல நம்ம வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் நம்ம வந்து யூனியன் இன்டர்செக்ஷனை பத்தி பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ. ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். காம்ப்ளிமெண்ட்ல என்ன பார்த்தோம், இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த செட்டில் யூனிவர்சல் செட் பிக் செட் எடுத்தோம் அப்படின்னா அந்த யூனிவர்சல் செட்டில் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ டேஷ் இருக்குன்னு பார்த்தோம். அதுலேருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏ டேஷை மட்டும் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ இந்த அந்த டேர்ம்ஸை நம்ம எதில் யூஸ் பண்ண போறோம்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பாருங்க, இஃப் ஏ கண்டைன்ட் எஸ்
ஒரு எலமெண்ட்டை வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை வந்து எதில் நான் டிஃபைன் பண்ணுறேன்னா அந்த பிக் செட் அதை பெரிய செட் எஸ்ல டிஃபைன் பண்ணுறேன். தென் xi a, that is xi a அப்படின்னு எப்படி கால் பண்ணலாம்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை எப்படி கால் அவுட் பண்ணலாம் டினோட் பண்ணலாம்னா xi aன்னு சொல்கிறோம். அதுக்கு 2 கண்டிஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ டிஃபைன்ட் as xi of x is equal to 1. 1 இருந்துச்சுன்னா if x வந்து எதில் இருக்கும் அப்படின்னா belong to a ல இருக்கும். xi of x வந்து equal to 0 இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன்ஸ் அந்த x வந்து எந்த எலமெண்ட்டில் இருக்குன்னா belong to a டாஷ்ல இருக்கும். சம் ரிசல்ட் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை வச்சு சம் ஆஃப் ரிசல்ட்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம் பாருங்க. இஃப் a and b ஆர் செட்ஸ் ஆஃப் எஸ்ல எடுத்திருக்காங்க. அப்போ xi of a union b கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் xi of a union b is equal to maximum of xi of a into xi of b ன்னு சொல்லலாம். ஸோ இதுவே இன்டர்செக்ஷன் ஆஃப் டேர்ம் இருந்துச்சுன்னா xi of a intersection b இருந்துச்சுன்னா மினிமம் ஆஃப் xi of a, xi of b. ஸோ இது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னா xi a into xi in b ன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ்ல இருந்துச்சுன்னா xi of a minus b இருந்துச்சுன்னா xi of a minus xi of b ன்னு சொல்லலாம். இது xi of a dash இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லலாம் 1 minus xi of a அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அடுத்து பிக் செட் ஆஃப் த டேர்ம் ஹோல் ப்ராபிலிட்டி இருக்க மாதிரி தான் xi of s is equal to என்னன்னு சொல்லணும்னா டோட்டல் டேர்ம் ஆஃப் செட்டில் வேல்யூ என்னன்னா 1 கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில். ஏன்னா அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஏவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஏ டேஷும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ பிக் செட் ஆஃப் த டேர்ம் ஹோல் டேர்ம் என்ன xi of s என்னவா இருக்கும் வேல்யூனா 1 இருக்கும். எம்டி செட் இருந்தால் கண்டிப்பாக அதில் இருந்து நோ எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டேர்ம் என்னன்னு சொல்லணும்னா 0ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவலன்ஸ் கவுண்டபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவலன்ஸ் கவுண்டபிலிட்டி. ஸோ இந்த நம்ம ஆல்ரெடியே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம், ஃபங்க்ஷனை பார்த்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டாக இருக்குமா, அடுத்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 1 to 1 சொல்லலாம், on to சொல்லலாம். ஸோ அப்போ அதை தான் நான் அடுத்தது பார்க்க போகிறோம். பை த டெஃபினிஷன் ஆஃப் if the function 1 to 1 இருந்துச்சுன்னா ஸோ அந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பாருங்க. if a function f from a tends to b then f is called 1 to 1. 1 to 1 நம்ம என்ன சொல்லணும், நான் எடுக்கிற மேப்பிங்கில் அந்த எலமெண்ட் எதுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கரஸ்பாண்டா அனதர் எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா நான் என்னன்னு சொல்லலாம்னா அது 1 to 1ன்னு சொல்லலாம். பாருங்க கீழே உங்களுக்கு மேப் டிஃபைன் பண்ணி காட்டியிருக்கேன். if ஃபங்க்ஷன் வந்து எப்போ நம்ம 1 to 1 சொல்லுவோம், if f of a1 equal to f of a2 அப்படி நான் ஃபங்க்ஷன் ஈக்குவல் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அது என்னன்னு சொல்லலாம்னா which implies a1 equal to a2 இருந்துச்சுன்னா தட் இஸ் நான் எடுக்கிற இமேஜில் இருக்க ஒரு எலமெண்ட்டை வந்து ப்ரீ இமேஜுக்கு ஈக்குவலாக அந்த எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தட் இஸ் என்ன சொல்லலாம் அப்படி சொன்னோன்னா அப்படின்னா டொமைனில் இருக்க எலமெண்ட் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக கரஸ்பாண்டாக இருந்துச்சு எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 to 1ன்னு சொல்லலாம். அதுக்கு பாருங்க கீழே மேப் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கேன். if ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு a1 இதுக்கு ஈக்குவல் கரஸ்பாண்டாக இருக்குது a2, a3 இதுக்கு கரஸ்பாண்டாக இருக்குது a4க்கு. ஸோ f of a1 equal to f of a2 which implies a1 equal to a2 இருந்துச்சுன்னா for all a1, a2 belong to இதில் இருக்குன்னா ஏங்கிற செட்டில் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 to 1ன்னு சொல்லலாம். ஆன்டுங்கிறது நம்ம ஆல்ரெடியே நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணுறேன், அந்த டிஃபைன் பண்ண டெஃபனிஷனை தான் ஆன்டு நம்ம மெயினாக சொல்லலாம். இப்போ என்னன்னா எஃப் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பி தென் எஃப் இஸ் கால்டு ஆன்டு. ஆன்டுன்னு எப்போ சொல்லுவோம், தேர் எக்ஸிஸ்ட் அனதர் நம்பர் எலமெண்ட் ஒன்று எடுக்கிறேன் a3ன்னு பிலாங் டு எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா சம் எலமெண்ட் a3 அது a4 வந்து பிலாங் டு பியில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ரேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, எஃப் ஆஃப் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை அந்த டேர்ம் தான் என்னன்னா ஆன்டுன்னு சொல்றது. எஃப் ஆஃப் அந்த ரேஞ்ச் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆன்டுன்னு சொல்லலாம். பாருங்க எஃப் ஆஃப் a1 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா a3க்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் எஃப் ஆஃப் a1 வந்து சப்போஸ் நம்ம மேலே இருக்க மேப்பை டிஃபைன் பண்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா எஃப் ஆஃப் a1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், a2க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆன்டு கண்டிஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த ரேஞ்சை சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆன்டுன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணுறது என்னென்னா டெஃபினிஷன் பார்க்கலாம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் நார்மலாக ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன கண்டிஷன், ஸோ we have to define the map let f from a tends to b and f is 1 to 1 then there is the inverse functions f inverse. அது எப்படி இன்வர்ஸ்னாலே நம்ம இன்வர்ஸ்ங்கிறதுக்கான டினோட் பண்ணணும். அப்போ f inverse is defined by f inverse of b. இப்போ நீங்கள் வந்து as usual ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறீங்க. இப்போ நான் இங்கே ஒரு மேப் டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த 1 to 1 ஃபங்க்ஷனில் மேப்பை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான டெஃபினேஷன் என்னென்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஆமாவா? இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணுவேன், பி
f inverse of b equal to aன்னு சொல்லலாம். ஓகேவா? f inverse of b equal to aன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா inverse functionல சொல்லியிருக்கேன். Let f from a tends to b and f is function, then the inverse function is defined by f inverse of b equal to a. அது எப்படி ரைட் பண்ணலாம்னா b equal to f. பாருங்க, to find inverse functions, first question பாருங்க, h of x is equal to e power x. ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்ங்கிற ஒரு எலிமெண்ட்டை டிஃபைன் பண்ணுறேன். ஒய் இஸ் ஈக்குவல் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டேக்கிங் லாக் அண்ட் போத் சைட்ஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் நம்ம வந்து அதை வந்து கண்டிஷனை கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், வி ஹவ் டு டேக்கிங் லாக் அண்ட் போத் சைட்ஸ். லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ். ஸோ லாக் இ பவர் எக்ஸ்னா அந்த நம்ம லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2 லாக் எக்ஸ்ன்னு எழுதுற மாதிரி. ஸோ இங்கே நம்ம எப்படி எழுதலாம்னா லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் எப்படி எழுதலாம், லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் இன்னு எழுதலாம். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் லாகும் சேர்ந்துச்சுன்னா the values are 1. ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ நான் என்னன்னா எக்ஸோட டேர்மில் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், h inverse of x is equal to எனக்கு என்ன வேல்யூ வரும்னா log y ல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் h of x equal to e power x ன்னு கொடுத்து எனக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ வந்துச்சு, h inverse of x எதுக்கு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா yங்கிற ஃபங்க்ஷனுக்கு log y க்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது மாதிரி நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இஃப் f from r tends to r and defined by f of x is equal to 2x minus 3, find it inverse. ஸோ நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க.